சொல்லி ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினையே. அண்ணாமலை தேவாரத்தை நீங்கள் பாடுனீங்கன்னா உங்கள் வினையெல்லாம் என்ன செய்யும்? வினை இருக்கா இல்லையா? காலையில் எரிச்சலேருந்து நமக்கு தெரியும் எங்கேயெல்லாம் வினை வந்து நிற்கின்ட்டு. அப்போ அந்த வினையெல்லாம் நம்மளை விட்டு ஓடணுன்னா நம்ம என்ன செய்யணும்? அண்ணாமலையாரை நினச்சி பாடணும். வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா? பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே. யாரு? மாணிக்காசம். மாதந்தோறும் நாம் ஓதுகின்ற திருவாசகத்துலேருந்து தான் வருது. ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்பொருகி பாடுகின்றிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதோ இலை துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோரலைகிலை செய்வதொன்றறியேனே. இந்த பாட்டெலாம் படிக்கிறதே இல்லை யாரும். திருவாசகத்தில் இந்த பாட்டெலாம் படிங்க. நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் செய்யாமல் இருக்கேன்னு இடித்து சொல்கிறார். சரியா? அதெல்லாம் செய்யாட்டா என்ன நெஞ்சா? நன்னெஞ்சு செய்யும் இல்லையா? மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் மருந்துயர்களும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சு. சிந்தை செஞ்சால் நன்னெஞ்சம், மறந்தா பிணன். ஏன் மறந்தா பிணன் நெஞ்சு? பிணத்தால் நினைக்க முடியாதுல்ல. அப்போ மறந்தவங்களாம் எதுக்கு சமமா? நல்ல வேளை நம்ம அதுலேருந்து தப்பிச்சிட்டோம்ல. என்ன நன்னெஞ்சு தானே நமக்கு. சரி சரி, அடுத்தால என்ன சொல்லியாச்சு? பார்ப்பதி தன்னடி பற்றி நான் தேடுவன் தேடுவன் இல்லையா? நான் இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பாடுவேன், பாடி முடிச்சுட்டு என்ன செய்வேன்? தேடுவேன். தேடுனா என்ன கிடைக்கும்? தேடுனா என்னப்பா கிடைக்கும்? கரவொலி கொடுத்துருங்க அவங்களுக்கு. தேடி கண்டு கொண்டே திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா எங்க உள்ளே இருக்கார, அல்லும் பகலும் நம்ம கூட இருக்கார. அவர் இருப்பே தெரிய மாட்டேங்க. தெரியணும், அவர் கூட பேசணும். அவர் நம்ம விஷயங்கள் நம்ம எண்ணங்கள்லாம் அவருக்கு தெரியுது. நம்ம பேசுகிறதெல்லாம் அவருக்கு புரியுது. என்ன நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற ஒரு உணர்வு நம்மகிட்ட எப்போதும் இருந்தால் என்ன சேரும்? நமக்கு நிச்சயமாக சேரும். சரிதானே? கண்காணி சூப்பர்வைசராக உள்ளே இருக்காருன்னு திருமூல தேவநாயனார் சொல்லுதார். சரி, அடுத்து என்ன சொல்லிட்டாரு? அப்புறம் தேடி கண்டு ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளே. நமக்கு கஷ்டப்படாத ஒரே வேலை என்னது? ஆடுறது. சரிதானே? நம்ம நடந்தாலே எப்படி தான் இருக்குது? ஆடுற மாதிரி தான் இருக்குது. ஆடி அசைஞ்சு தான் நடக்கும் நம்ம. அதனால் ஆடுறதை பற்றி கவலை இல்லை, பாடுறதை பற்றியும் கவலை இல்லை. ஆடிருந்தோம் பாடியிருந்தோம். அடுத்து கூடுவன் கூடுவன் குற்றமது அற்று என் குறிப்போடு இல்லையா? எல்லா குற்றங்களும் நீங்கியாச்சுன்னா அவர் கூட என்ன செஞ்சிடலாம்? கூடி கழிக்கலாம். யார் கூட? ஆமாத்தூர் அரண் கூட கூடி கழிக்கலாம். சரிதானே? சரி, இந்த பார்ப்பதி அப்படிங்கிற சொல்லு வந்து ரெண்டு பொருள் தரும். பார்வதி கி அப்படின்னும் வச்சுக்கிடலாம். பார்ப்பதியை அப்படின்னு நிறைய இடத்துல வரும். அதனால் பார்வதின்னு ஒன்று வச்சுக்கிடலாம். பாருக்கு பதி, இந்த உலகத்துக்கே அவர் தான் தலைவர். அதனால் ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம். சரியா? சரி, அடுத்து மூணாவது பாட்டு. காய்ந்தவன் காய்ந்தவன் கண் அழலால் அன்று காமனை. காமனை என்ன பண்ணிட்டாரு? நெற்றிக்கண். நெற்றிக்கண் என்னது அவருக்கு? நெருப்பு. வலது கண் என்னது? இடது கண். நெற்றிக்கண் வந்து அக்கினி அல்லது நெருப்பு. அதை வச்சு என்ன செஞ்சிட்டாரு? இப்போ நமக்கு விளக்கேற்றணும், அடுப்பு பற்ற வைக்கணும், நமக்கு தீப்பெட்டி வேணும். அவருக்கு எல்லாம் ரெடிமேடு தான். கண்ணை திறந்தா போதும், எல்லா விஷயமும் நடந்துடும் இல்லையா? ஆமாம். அதனால என்ன பண்ணுறது? திறந்துட்டார்ல பாகிஸ்தானை பார்த்து. அதனால தானே நின்றுருக்கு. போற இல்லைன்னு இப்போ நின்றுருக்குமா? சரி.
அவன் எவ்வளோ தைரியமாக காஸ்ட்டுக்கு அந்த இது ரிலீஜனை கேட்டு கேட்டு தானே ஷூட் பண்ணியிருக்கான் அன்னைக்கு. அதான் அவனே இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்கை எதிர்பார்த்துருக்க மாட்டான்ல, அவனுக்கு சப்போர்ட்டும் இல்லாமல் போயிட்டல இப்போது, இல்லையா? ஆமாம். சரி, இப்போ அதுக்கு அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினால் அன்று கூற்றத்தை. கூற்றம்னா யார்? யமன். யமனை எதுக்காக உதைச்சாரு? அவன் மேலே ஏன் பாஞ்சாரு? மார்க்கண்டேயனுக்காக அவன் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கையில இவன் வந்து பாசக்கயிறை போட்டதுனால ஒரு உதை விட்டா என்ன நடந்துச்சு? கண்ணு எகிரி விழுந்து கண்ணில் இருந்து குருதியும் கொட்டி உயிரும் போயிட்டு. அதனால சுவாமி யார்? கால சம்ஹாரமூர்த்தி. இப்போ விழா நடந்தது பார்த்தீங்களா? ஃபேஸ்புக்கில் வந்த வண்ணமாக இருந்தது. கால சம்ஹாரமூர்த்தி பாலாம்பிகா அந்த யமனுக்கு தலை எடுக்கிறது, அந்த திருவிழா அழகாக காமிச்சிட்டே இருந்தாங்க, வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஃபேஸ்புக்கும் இந்த ஜோதி சேனலும் இருக்கிறதுல நமக்கு ஒரு நிம்மதி. நான் நேற்று உங்கள் சனி பிரதோஷத்தை, உங்கள் கோயில் பிரதோஷத்துக்கு நான் வந்தேன் தெரியுமா? இல்லை, இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் பார்த்தேன். கோவில்பட்டி நம்ம கோயிலில் உள்ள சனி பிரதோஷ அபிஷேகத்தை நான் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் வீட்டில் பார்த்தேன். சரி, அந்த டயத்தில் போடுற டயத்தில் நான் அந்த ரூமில் அவைலபிளாக இருந்திருக்கணும். அது என் கண்ணில் படணும். 2 விஷயம், 2 இன்றைக்கி பட்டுது, அதனால் நான் பார்த்தேன். சரி, அப்போ நம்ம வராட்டாலும் பரவாயில்லையே, சாமி வந்து தேடி வந்து கடிச்சு கொடுத்துட்டாரே அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக பார்த்தாச்சு. சரி, அதுக்கு அடுத்தாப்பில் என்ன பார்த்தோம்? ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் இல்லையா? ஆமாத்தூர் எம் அடிகளார், அவனை அழிச்சாச்சு இல்லையா? இன்னொன்று ஆய்ந்தவன்கிற பொருளுக்கு வந்து கூற்றத்தை ஆய்ந்தவன் அப்படிங்கிறது அவனை அழிச்சாச்சுன்னு ஒரு பொருள். இன்னொன்று ஆய்ந்தவன்னா ரொம்ப நுணுகியவர், நுட்பமானவர். அவர் நுணுகியவர் தானா? எங்கேயா படிச்சுக்கோமா? சொல்லுங்க. நோக்கரிய நோக்கே நுண்ணுணர்வு இல்நுழை கதிரின் துண்ணடு புறைய. காலையில் வீட்டில் ஜன்னல் வழியாக வெயில் வருமா, அதில் பொடி துகள் இருக்கா, அதில் இருக்காரா சாமி. அப்போ நம்ம வீட்டுக்கு தினம் வந்துக்கிட்டு இருக்காருல ஜன்னல் வழியா. அப்போ அதை பார்த்தா அது வரணும். எப்படி தேர பார்த்தா முப்புறம் ஞாபகத்துக்கு வந்து அப்போ நம்மகிட்ட இருக்க மும்மலங்களும் காலியாகுதுங்க உணர்வு வரணுமோ, அது மாதிரி இந்த வெயிலை பார்த்தா ஆகா, அதுக்கு ஒரு நிமிஷம் நின்று நீங்கள் பார்க்கணும். கடன்னு இங்கே எங்கேயும் போகக்கூடாது. ஒரு செகண்டு நமக்காக சாமி இந்த வெயில் மூலமாக வீட்டுக்குள்ளே வாராரு. அதில் படிப்படியாக துகளாக தெரியுதுல, அதில் போகிற சாமி இருக்கார். அவர் இல்லாத இடமே கிடையாதுன்னு நம்ம படித்து சர்வ வியாபியமான தியரி, அது தியரியை மூட்டை கட்டிடுங்க. ப்ராக்டிக்கலாக இதை பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பலன்கள் என்ன செய்யும், நிறைய கிடைக்கும். இன்றைக்கி ஒரு அம்மாவுக்கு எழுந்து சொன்னாங்க, என் பொண்ணுக்கு திடீர்னு முகவாதம் வந்துடுச்சு, அதனால் அவளுக்கு இடக்கண் பார்வையும் பாதிக்கப்பட்டுட்டு ஒரே அழுக அவளுக்கு. நான் வந்து அங்கே கூட்டிகிட்டு போனேன் அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் அன்னையிலேருந்து ஆலந்தான் உகந்த பதிகத்தை தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். கண்ணுக்கு மருந்து ஊத்தையிலையும் ஆலந்தான் பாடிக்கிட்டே தான் ஊற்றுனேன். இப்போ என் பொண்ணுக்கு எல்லாம் சரியாகி கண்ணும் நல்லாயிட்டு. இப்போ அதை நம்ம பின்பற்றினா நமக்கு என்ன செய்யுது? நம்பணும், நம்பிக்கை வேணும், 2வது பின்பற்றணும். கண் பார்வை வரும் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. நமக்கு ஒரு இக்கட்டு வரும்போது அதை பிரயோகப்படுத்த தெரியும். சரிதானே? சரி, அவர் தானம்மா மருந்து. நமக்கு மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லா. தீராதுன்னு இருக்கிறதுப்புறம் என்ன செய்கிறாரு? தீர்த்துருவார். சரி, அதுக்கு அடுத்தது என்னது? ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எம்பிராட்டியை பாகமே. அம்பாளை என்ன செய்கிறாரு? ஒரு பாகத்தில் பொருந்தியிருக்கார், அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார். சரி, இனி அடுத்த பாடல். ஓர்ந்தனன் ஓர்ந்தனன் உள்ளத்துள்ளே நின்ற உன்பொருள். எங்கே இருக்கார் சுவாமி? உள்ளத்தில் இருக்காருன்னு யார் பாடியிருக்கா? உள்ளம்பெருங்கோயில் வள்ளல் பிரானாருக்கு வாய்க்கோபுர வாசல் தெள்ள தெளிதாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்து காளாமணி கோயில் விளக்கு இல்லையா? ஆமாம். அதனால் சுவாமி வந்து நமக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளே இருக்கார், ஒளிமயமாக இருக்கார். எப்படி இருக்கார்? உள்ளத்துக்குள்ளே ஒளிமயமாக யார் இருக்கா? பொதுவாக உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கும்?
பொதுவாக உள்ளதுக்குள்ளே என்ன இருக்கும்? இருள், அக இருள். அந்த அக இருள்னா என்னது? அக இருள்னா என்னதுப்பா? அறியாமைனா என்னது? ஆணவமா? யார் சொன்னா ஆணவன்ட்டு? நீங்கள் தானா? கரெக்டு. அறியாமைனாலும் அஞ்ஞானனாலும் அக இருள்னாலும் என்னது? ஆணவம். அது உள்ளே இருக்க போய் தானே பிறவிக்கே வந்து தொலைக்கும். அது இருக்கிறதுனால தானே பாவமே செய்கிறோம். சரிதானே? அப்போ அந்த இருள் நீங்கிறோம்ல, அவர் உள்ளே வந்தாச்சுன்னா. அதைத்தான் அப்பர் சுவாமி சொல்கிறாரு, சரக்கரை திருவிருத்தம்னு ஒன்று பாடியிருப்பார். வேண்டாத சரக்கு இருக்குது, அள்ளி வெடியை போட்டுட்டு அந்த பதிகத்தில் சொன்ன சரக்கை பூரா உள்ளே வச்சுருந்தா சாமி உள்ளே இருப்பார். பட்டினத்தடிகர் சொன்னார், பாலறையாக வச்சுருக்காத, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் 6 குப்பையை உள்ளே போட்டு வச்சுருக்க. பாலறையாக இருக்குது. பாலறை தெரியுங்களா? வீட்டில் வேண்டாம் ஜாமான் போட்டு வச்சுருப்போம். அதை மாதிரி வச்சுருக்கிய, அதை துப்புரவு பண்ணிட்டேன்னா பள்ளியறையாக மாறிடும், சாமி வந்துடுவார். அப்போ இது பாலறையாக இருக்கணுமா பள்ளியறையாக இருக்கணுமா? பள்ளியறையாக மாற்றணும். பாலறையாக கடந்துடுச்சு, அதை துப்புரவு பண்ணி என்ன பண்ணிடணும்? விளக்கேற்றி வச்சு சாமியை கொண்டாந்து வச்சு பூவை போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போதும் ஜேன்னு இருக்கும். சரிதானே? அவ்வளோதான். அதுக்கு அடுத்தால என்ன சொல்கிறாரு? அப்போ என் உள்ளத்துக்குள்ளே அவர் ஒளிப்பொருளாக இருக்கார். பொருள்னு கொடுத்துருக்கல, ஒளிப்பொருளாக இருக்கவரை ஓர்ந்தனன்னா உனக்கு கொஞ்சம் ஓர்மை இருக்கான்னு கேட்பாங்க திருநெல்வேலி பக்கத்தில். ஓர்ந்தனன் அப்படின்னா உணர்ந்து கொண்டேன், ஆராய்ந்து அறிந்து கொண்டேன், சரியா அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்லியிருக்காரு? சேர்ந்தனன் சென்று திருவொற்றியூர் புக்கு, இல்லையா? சேர்ந்தனன் சென்று திருவொற்றியூர். அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த அறிவின் வழியே தலைப்பட்டு நான் நேராக எங்கே போயிட்டேன்? திருவொற்றியூருக்கு போயிட்டேன். போய் ஒற்றியூர் புக்கு சார்ந்தனன் சங்கிலி மென்தோள் தடமுலை, இல்லையா? சங்கிலியோட மென்மையான தோள்களையும் அவர் தேகத்தையும் நான் பொருந்தினேன். அடுத்தால என்னது? ஆர்ந்தனன், இல்லையா? ஆமாத்தூர் ஐயன் அருளது. அது நல்லா நுகர்ந்தேன். சுவாமி எனக்கு கொடுக்கக்கூடிய அருளை நான் என்ன செஞ்சேன்? அந்த திருவருளை நான் நன்றாக நுகர்ந்தேன். அவரால் மட்டும் நுகர முடியுமா? நம்மளாலே நுகர முடியுமா? முயற்சி பண்ணணும். 5 எழுத்து உள்ள மனசில் கணிச்சிக்கிட்டே இருக்கணும். பதிக பாராயணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். பூத்தொண்டு செய்யணும். உழவார பணி செய்யணும். உழவார பணி செய்யணும்னு சொல்லி பயமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயா போட்டு உழவாரத்து போயிட்டு கிளாஸை கண்டுபிடிச்சிடக்கூடாது, இல்லையா? கிளாஸ் அல்லாத நாட்கள் இருக்கக்கூடிய உழவார பணிக்கு போய்க்கோங்க. சரிதானே? சரி. அப்போ அதாவது 1ஆம் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமானும் ஆமாத்தூர் ஐயன் அருளை பெறும் பாக்கியம் இல்லாதவர்கள் இருதலை போகமும் இழப்பர் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது அவர் அருள் கிடைச்சாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அவர் அருள் கிடைக்கலன்னா திருவருள் தான் மெயின். திருவருள் கிடைச்சாச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் தன்னால் கிடைக்கும். சரி, அடுத்து வென்றவன் வேள்வியில் விண்ணவர் தங்களை. என்ன அர்த்தம்? தக்கன் வேள்வியில் எல்லா தேவர்களையும் யார் வென்றா? சுவாமி தானே. சாமியை மறந்து எப்படி நடக்கக்கூடாதோ அப்படி நடந்த யாகம் தான் யாரோட யாகம்? தட்சன் யாகம். அதில் போனவங்களுக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு எங்கே படிச்சிருப்போம்? எங்கே? யாருக்கு என்னெல்லாம் போச்சு? சூரியனுக்கு, ஒரு சூரியனுக்கு பல்லு போச்சு, ஒரு சூரியனுக்கு கண்ணு போச்சு. அதுன்னு இது எந்த சூரியன், அது எந்த சூரியன்? 12 மாதத்துக்கு 12 அதி தெய்வம் சூரியனுக்கு, சரியா? பகநேத்திர பிதே, பகன்க சூரியனுக்கு கண்ணு போச்சு. பூஷ தந்த பிதே, தந்தம்னா பல்லு, தந்த சுத்தின்னு கொடுப்பாரு ஆர்மனாவில். அப்போ பூஷன்க சூரியனுக்கு பல்லு போச்சு. சரஸ்வதிக்கு என்ன போச்சு? மூக்கு. நாமகள் நாசி. பிரம்மனுக்கு என்ன போச்சு? சிரம். யாருக்கு என்னென்ன போச்சுன்னு அதில் இருக்கும், எடுத்து படித்து பாரு. அதை எழுதி வச்சுக்கோங்க, தொகுத்து வச்சுக்கோங்க. திருவுந்தியாரில் வருதுன்னு அரசல் புரசலாக தெரிகிறத விட சாமியை மறந்தால் என்னென்ன போகும் அப்படிங்கிறத நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. சரி, அப்போ அந்த வேள்வியில் எல்லாரையும் வென்றவன் சென்றவன் சில்வலிக்கென்று தெருவிடை, இல்லையா? சுவாமி ஒவ்வொரு வீடாக வந்து தெருவாக வந்து பிச்சாடனராக நிற்கிறாரு. எதுக்காக? நம்மகிட்ட இருக்க அறியாமையை நீக்க. அதுக்கடுத்த வரி என்னது? நின்றவன் நீதி நிறைந்தவர் தங்கள் பால்.
நீதி குறையாதவங்கள்ட்ட சுவாமி என்ன செய்வார்? நிற்பார். அதுக்கு ஏதாவது உதாரணம்? இவ்வளோ நேரம்லாம் டூ மச், இவ்வளோ நேரம் எடுக்கவே கூடாது. மனுநீதி சோழன் பெரிய புராணம் ஆரம்பிக்கலையே எதை வச்சு தான் ஆரம்பிக்கும்? மனுநீதி சோழன் தானே. என்ன நடந்தது? அவன் பையன் என்ன பண்ணான்? வரும்போது தேர்காலில் என்ன அடிபட்டுச்சு? கன்று. அதனால் பசு போய் ஆராய்ச்சி பண்ணி அடிச்சுது. அதனால் அவன் என்னெல்லாமோ தங்கத்தில் கண்ணுக்குட்டி செஞ்சு வச்சு பார்த்தான், என்னெல்லாமோ பரிகாரம் பண்ணி பார்த்தான். ஆனால் பொண்ணை என்ன பண்ணாலும் எதுவும் ஒத்து வரல. கடைசியில் அவன் என்ன செஞ்சான்? உயிருக்கு உயிர் தான் சொல்லிட்டு தன்னோட பிள்ளைய தேர்காலில் போட்டு என்ன செஞ்சான்? அதை செய்ய சொன்ன மந்திரியாரும் என்ன செஞ்சிட்டாரு? மந்திரியை கூப்பிட்டு நீ இளவரசனை தேர்க்கடியில் போட்டு கொள்ளுன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவரும் வந்து விழுந்துட்டார். எல்லார் மேலேயும் இவன் தேரை ஏற்றி முடிச்சுட்டான். ஆனால் சாமி வந்து என்ன செஞ்சார்? வரிசையாக கண்ணுக்குட்டியை எழுப்பி, அந்த சின்ன பையனை எழுப்பி, வீதி விடங்கன் இல்லையா அவனை எழுப்பி, அடுத்தால அமைச்சரையும் எழுப்பினார். அப்போ நீதி தவறாமல் இருந்தால் சுவாமி அந்த இடத்துல நிற்பார். சரிதானா? கோர்ட்டுக்கெலாம் நம்ம போவே வேண்டாம். நம்மகிட்ட நீதி ஒழுங்காக இருந்தால் சுவாமி நிற்பார். அடுத்து, அன்றவன் அன்றவன் செய்யருள் ஆமாத்தூர் அரணி இல்லையா? தன்னை அடைஞ்சவங்களுக்கு சுவாமி எதை வாரி வாரி கொடுக்காராம்? அருளை வாரி வாரி கொடுக்கின்றார். ஆமாம், அன்று அப்படிங்கிறத அம்மை, அதாவது வரக்கூடிய பிறப்புன்னு சொல்லலாம். சரியா? சரி. காண்டவன் காண்டவன் காண்டற்கரிய கடவுளாய். இதை கேட்டவுடனே அப்பர் சுவாமியோட வரி ஞாபகத்துக்கு ஒன்று. காண்டற்கரிய கடவுள் கண்டாய் இல்லையா? அது ஞாபகத்துக்கு ஒன்று. கருதுவார்க்கு ஆற்ற எளியன் கண்டாய். அடுத்து, நீண்டவன் நீண்டவன் நாரணன் நான்முகன் நேடவே. என்ன அர்த்தம்? திருமாலும் பிரம்மனும் தேட அவங்களால காண முடியாத அளவுக்கு நீண்டாரில் அடிமுடி காண முடியாத அளவுக்கு. எந்த ஊரில்? அண்ணாமலையில். ஆண்டவன் ஆண்டவன் ஆமாத்தூரையும் எனையும் ஆட்பூண்டவன் பூண்டவன் மார்பில் புரிநூல் புரளவே இல்லையா? ஆமாத்தூரை ஆண்டார், என்னை ஆழாக வைத்த ஆண்டார், மார்பில் முப்புரி நூலை பூண்டார். சரியா? சுவாமி போட்டிருக்க பூநூலில் எத்தனை இலை இருக்கும்? கரவழி அந்த அம்மாவுக்கு 9 இலை இருக்கும். அப்பர் சுவாமிக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம இப்படி நிற்க நமக்கு ஏதோ அவர் போட்டிருக்காருன்னு தெரியுது. அவருக்கு அதில் 9 இலை இருக்கிறதுன்னு தெரியுது. அதானே ஞானி. அடுத்து 7வது பாட்டு. எண்ணவன் எண்ணவன் 7 உலகத்து உயிர் தங்களுக்கு இல்லை, 7 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் எண்ணவன்னா கருத்தாக இருக்கிறவர். சரியா? கண்ணவன் கண்ணவன் காண்டும் என்பார் அவர் தங்களுக்கு. யாரெல்லாம் அவரை காணணும்னு முயல்கின்றார்களோ அவங்களுக்கு கண்ணாக இருக்கிறார். அப்படி வேறு யாரும் படியிருக்காங்களா? கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றின்னு ஒன்று வரும். கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி வரும். என்ன? சரி. அப்புறம் என்ப பெண்ணவன் பெண்ணவன் மேனியோர் பாகமம். புரியுது உங்களுக்கு? பிஞகன்னா தலைக்கோலம் உடையவர். அன்னவன் அன்னவன் ஆமாத்தூரியம் அடிகளே இல்லையா? அதாவது அன்னவன்னா அடையத்தக்கவர். நம்ம எல்லாராலையும் என்ன செய்ய முடியும்? அடையக்கூடியவராக அவர் இருக்கார். அடுத்த பாடல். பொன்னவன் பொன்னவன் பொன்னை தந்தென்னை போகவிடா மின்னவன் மின்னவன் வேதத்தின் உட்பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமாத்தூர் ஐயனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இன்புற்று இருப்பனே அப்படின்னு சொல்கிறார். அதாவது பொன் போல இருப்பவர். சாமியை பொன் மாதிரி யாராவது படிச்சிருக்காங்களா? பொன்னார் மேனியனே. வேற இப்பொன்னி மணினி முத்துனி இறைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீயே. சரி. அப்புறம் பொன்னார் மேனியன் வந்து சுந்தரம் சுவாமி, இப்பொன்னி மணினி வந்து திருநாகர் சுவாமி. வேறு யார் யாரெல்லாம் இறைவனை பொண்ணாக பார்த்தாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிதானா? ஏன்னா மாதத்தில் 2 நாள் தான் கிளாஸு, 28 நாள் லீவு. அதனால் 28 நாளும் நீங்கள் புக்கை புரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும். நீங்கள் சும்மா இருக்கும்போது பூரா 2 பேஜ் எடுத்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு சுவாமி அவ்வளோ விஷயம் கொடுப்பார். அன்னன்னைக்கு நீங்கள் எந்த புக்கை எடுத்து படிக்கிங்களோ அதில் உங்களுக்கு வேண்டிய கருத்து உள்ளே கொடுத்துருப்பாரு. நீங்கள் அந்த மாதிரி பழகி பாருங்கள், உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் புலப்படும். சரி. அப்புறம் என்ன செய்கிறார்? நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கார் இல்லையா? என்னை பொன்னை தந்து என்னை போக விடாது இல்லையா? என் கூடவே இருக்கார். கூட இருக்காரா? எங்கே இருக்காரு? கூட இருக்காருன்னா எங்கே இருக்காரு? கங்காணியாக இருக்காரு. வேற
எனக்கு வேண்டிய பதில் வரல. வேற உயிருக்கு உயிராக இருக்கார்ல, கேவல நிலையில், சகல நிலையில், சுத்த நிலையில், எல்லா நிலையிலையும் எப்படி இருக்கார் சாமி? உயிருக்கு உயிராக இருக்கார்ல. உடம்பை விட்டு தள்ளுங்க, இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும். நீங்கள் சொல்கிற ஆதாரமாகட்டும் இல்லையா, மற்ற ஒவ்வொரு என் நெஞ்சில் இருக்கார், என் மனசில் இருக்கார், என் வாயில் இருக்கார், இதெல்லாம் உடம்பு சார்ந்தது. ஆனால் உயிருக்கு உயிராக இருக்கார். உயிர் அழியாத, உயிருக்கு உடம்பு தானே மாற்றி மாற்றி போடுதாரு. சட்டை கழிஞ்சால் வேறு சட்டை தைக்கிற மாதிரி இந்த சட்டை ரொம்ப கல் தட்டி போச்சுன்னா இந்த சட்டையை கழிச்சிட்டு வேற ஒரு சட்டை கொடுப்பார். உடம்பு சட்டை மாதிரி. சரி, அதுக்கு அடுத்தால என்ன பார்த்தோம்? அண்ணன்னா ஓம உருபு. சரியா? வேதத்தோட உள்பொருளாக இருக்கக்கூடியவர் அவர். என்னவன்னா எனக்கு உரிமை உடையவர். அவரை நான் என்ன செய்வேன்? அந்த வரியை, அந்த ரெண்டாவது என்னவன் இருக்கு இல்லையா, இல்லைன்னா ஐயனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இன்புற்றிருப்பேன்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவர் எனக்கு வேண்டியவர், அதனால் அவரை நான் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். சரியா? அடுத்து தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும். சுவாமியோட திருவடி என்ன செய்யணும்? நாள்தோறும் தேடுறோமா? நம்ம தேடுறோமா? தேடுறீங்களா? சரி. ஏன்டா இன்னைக்கு அங்கே தூத்துக்குடி கிளாஸில் ஒரு அம்மா, நான் 95% சாமியை மறக்கலைன்ட்டு ஒரு நாளைக்கு. எப்படிம்மா நீங்கள் டிவி பார்க்கும்போது என்ன செய்வீங்கன்னு? அது நான் டிவி பார்த்தாலுமே சாமி நினைப்பேன் அப்படின்னுச்சு. ஃபோன் பேசும்போது அது மட்டும் முடியாது, சமைக்கும்போது சரி அதாவது நினச்சிட்டு சமைச்சிடலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் அப்படியா நீங்கள் சாமியை மறக்கவே மாட்டேங்க? மறக்கவே மாட்டேன். சரி, ஏதோ உள்ளுவதெல்லாம் வரும் அப்படி நினைக்கவாது செய்யுங்க. அது 95% நினைக்கிறது கஷ்டம்தான் உண்மையிலேயே. ஆனாலும் அது துணிச்சலாக சொல்லுது, வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சரி, அதுக்கு அடுத்தால என்ன சொல்றாரு? நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலே ஓர் 4 விரல் இல்லையா? இந்த இடம் நாடுவன் நாடுவன், இந்த இடம் என்ன இடமா? அகபூஜை பண்ணும்போது காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமேங்கிறது அகபூஜைக்குள்ள பாடம். அதனால் அகபூஜையை நினச்சிக்கிடுவோம். நாபிக்கு மேலே ஒரு 4 விரலுக்கு நடுவில் இங்கே இருக்கார் சுவாமி, ஹிருதயத்தில். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கு அடுத்தால மாடுவன் 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 வன் கை பிடித்து மகிழ்ந்துள்ளே இல்லையா? வலிய கையால் பிடிச்சி மகிழ்ந்து ஒன்றை உள்ளே சேர்த்துருவோம். பிடிச்சி சேர்த்தாச்சா? இது ஏற்கனவே சேர்த்தாச்சா? இல்லை இப்போ பழதிகம் ஓடிட்டுருக்கையில சேர்த்துருக்கா? இதுவரைக்கும் சேர்க்காதவங்கெல்லாம் இதை கேட்டவுடனே இழுத்து பிடிச்சி உள்ளே சேர்த்துருங்க. முக்கியமான பாட்டு பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் சைன் போடுங்க. இன்ட்டு போட்டு 4 பக்கமும் புள்ளி வைப்போம்ல, இம்பார்ட்டன்ட் சைன் போடுங்க. அல்லது VVI, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அகப்பூஜைக்குள்ள பாட்டு வேறு என்ன இருக்குது? நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே, தாய்மான சுவாமி சொல்கிறார். நெஞ்சத்தை தான் கோயிலாக வச்சுருக்கேன். சரி, அதுக்கு அடுத்தால அவர் ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளே. அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்மளால் எது சாத்தியம்? ஆடுறதும் பாடுறதும். பாடுறதுக்காவது கொஞ்சம் நம்ம ஸ்ரத்தை எடுக்கணும், ஆடுறதுக்கு நம்ம ஸ்ரத்தையே நம்ம பாட்டுக்கு நடந்து கோயிலுக்கு போனாலே போது எவ்வளோ அழகாக இந்த பொண்ணு ஆடுதுன்னு சாமி நம்மளை பார்த்துக்கிடுவார். அவ்வளோதானே? சரி. உற்றனன் உற்றவர் தம்மை ஒளிந்து உள்ளத்து உள்பொருள் பற்றினன் பற்றினன் பங்கைய சேவடிக்கே செல்ல அற்றனன் அற்றனன் ஆமாத்தூர் மீயான் அடிகட்காள் பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கே இல்லையா? சரி, என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் மீண்டும் மீண்டும் பிறவாமல் இருக்கணுங்கிறதுக்காக உள்ளத்தில் ஒரு பொருளை அடைந்தேன் இல்லையா? உள்ளத்து ஒரு பொருள் உற்றனன் இருக்குல்ல, கொண்டு கூட்டிக்கணும் நீங்கள் என்ன? அந்த இறைவனது தாமரை மலர் போன்ற திருவடியில், அதான் பங்கைய சேவடின்னு இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யணும்? பற்றினேன். எதை பற்றணும்? பற்றற்றான் பற்றிட்டோன்னா நமக்கு மற்ற பற்று தன்னால் நம்மளை விட்டு போயிடும். பற்றுக பற்றற்றான் பற்றினேன் வள்ளுவர் பெருமான் அதைத்தான் சொல்கிறார். இம்மையே உன்னை, அவ்வளோதான். அப்படி நான் அவரை பற்றிக்கிட்டேன், அதனால அற்றனன் அற்றனன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துன்பங்கள்லாம் அத்துப்போச்சு, என்னை விட்டு நீங்கிட்டு. சரியா? அதுக்கப்புறம் நான் அவருக்கு அடியனாகும் பேற்றையும் பெற்றேன். இப்போ நான் யார்? சிவனடியார்.
அவருக்கு அடியவனா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைவு பாடல். ஐயனை அத்தனை ஆளுடைய ஆமாத்தூர் அண்ணலை மெய்யனை மெய்யற்கு மெய்ப்பொருளான விமலனை மையனை மையணி கண்டனை வன்தொண்டன் ஊரன் சொல் பொய்யொன்றும் இன்றி புலம்புவார் பொற்களல் சேர்வர். ஐயன்னா யார்? தலைவன். அத்தன்னா யார்? தந்தை. ஆளுடை ஆமாத்தூர் இல்லையா, அண்ணல் அப்படிங்கிறது எனக்கு, அதாவது அண்ணல் என்னைக்கு உள்ளவர் அண்ணல். மெய்யனுக்கும் அதே பொருளை எடுத்துக்கலாம், எப்போதும் உள்ளவர், என்றும் உள்ளவர். அதுக்கப்புறம் மெய்யற்கு மெய்ப்பொருளான விமலனை இல்லையா, யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு சுவாமி எப்படி இருப்பார்? அவரும் மெய்யர். மெய்யருக்கு மெய்யர் இல்லையா, படிச்சுக்கோமா. வேறு என்ன வரும்? அன்பருக்கு அன்பனாக இருப்பார், அல்லாதவருக்கு அல்லாதவனாக இருப்பார். அதெல்லாம் படிச்சுக்கோங்கள, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் விமலன்னா என்ன அர்த்தம்? மலங்கள் இல்லாதவன். சரியா? விமலன், அமலன், நிமலன், நின்மலன் எல்லாம் அதை தான் பொருள் தரும். அடுத்து மையணி கண்டன் அப்படின்னு சொன்னல இந்த பாடல் பிரதோஷத்துக்கு பாடலாம். வன்தொண்டன் ஊரன், இந்த 2 பேர் தான் பேரை சொல்லி இந்த சொல் பொய்யென்றும் இன்றி, இதெல்லாம் பொய் கிடையாது, இவர் சொன்னது பூரா நிஜம்னு நினச்சி யார் புலம்புவார்னா யார் இந்த பதிகத்தை பாடுறாங்களோ வஞ்சம் இல்லாமல் அவங்க சுவாமியுடைய பொற்களலை அடைவார்கள். இப்போ சுவாமி திருவடி வேணும்னா இந்த பதிகத்தை என்ன செய்யணும்? பாராமல் படிக்கணும். சரியா? அவர் எதுக்கு வந்தார் வாட்ச்மேன்? சரி சரி. எனக்கு அவர் ஸ்கூல் பூட்டது கொண்டு வரோன்னு நினச்சி ஆட்டக்காரர் பழைய ஆட்டக்காரர் புதுசாக அனுப்பியிருக்காங்க. பார்த்து அவங்க ஒப்படைக்கிறதுக்காக கேட்டேன். அது முடிஞ்சுதா? இப்போ அந்த மாதத்துக்குள்ளே திருமந்திரத்தை பார்த்துடலாமா? இல்லை திருமந்திரம் பூரா சேர்த்து ஒரு நாள் பார்த்துக்கிடுவோமா? பதிகம் பார்ப்போம்மா? பதிகம் பார்த்துருவோமா? சரி, ஏப்ரல் மாதத்துக்கு வந்துடுவோம்மா? எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? கட்சி ஏகம்பம். சாமி பேர் என்னது?